டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆசாத். சமூகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளோட பின்னணிகளை நம்ம தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன பரபரப்பு அப்படின்றத இந்த வீடியோ நான் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட அரசு என்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிச்சோ அதுக்கு பிறகு அனிதாவல்களும் அரசியல்வாதிகள் தாவதும் தொடர்ந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களும், முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்களும், முன்னாள் நிர்வாகிகளாக இருந்தவர்களும், அதாவது மாவட்ட அளவிலையும், ஊராட்சி ஒன்றிய அளவிலையும், நகராட்சி அளவிலும் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பலரும் வந்து இன்னைக்கு தங்களை தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் அவர்கள் சந்திச்சு தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை நினைச்சிருக்கிறாங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜு, எம்.சி. சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், அப்புறம் சிவபதி. இந்த பட்டியலில் எம்.எஸ்.எம். ஆனந்தனும் இணைந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இங்கே கிடைக்கல. ஸோ இன்னைக்கு 5 எம்எல்ஏக்கள் சேர்ந்ததாக சொல்றாங்க. 5 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்ததாக சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே திருச்சி சேர்ந்த வெள்ளமணி நடராஜன் அவங்க ஏற்கனவே தேவைக்கால தங்களை நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி பார்த்தா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை நினைச்சிருக்கிறாங்க. இது போக அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களும் சில பேர் தங்களை இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை நினைச்சிருக்கிறாங்க. இப்போ சிறுவில்லிபுத்தூர் மான்ராஜ், சிவகாசி ராஜவர்மன், கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம், சங்ககிரி சுந்தர்ராஜ், பாப்பிரெட்டிப்பட்டி கிருஷ்ணமூர்த்தி, இது மாதிரியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 எம்எல்ஏக்கள் மேலே முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து தங்களை நினைச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 4 எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் குமாரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பியா, இந்த 4 பேரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை நினைச்சுக்கிட்டாங்க. இப்பவும் தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்களாக இருந்து நினைச்சிருக்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட அதிமுக கூடாரமே கிட்டத்தட்ட 50% மேலே அதிமுக எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை நினைச்சிட்டு இருக்கிறதா தெரியுது. இந்த கூட்டத்தில் பேசின நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கள் பனையூருக்கு வந்து எங்கள் மாவட்ட ஆட்களை கூட்டு வர கஷ்டமாக இருக்கும், நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இணைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஏகப்பட்ட பேரும் ஜாயின் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக அது மாதிரி இந்த அமைச்சர்கள், ஏதாவது முன்னாள் அமைச்சர்கள் இங்கே சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வழக்கமான பாணி தான். எப்படி ஜெயலலிதா முன்னாடி பேசுறதுக்கு கஷ்டப்பட்டு பேசுவாங்களோ அதை மாதிரியான விஷயம் சொல்றாங்க. அம்மா கண்ணா சச்சா நாங்கள் செஞ்சிருவோம், அதை மாதிரி நீங்கள் தளபதி கண்ணா சச்சா நாங்கள் செஞ்சிருவோம், அம்மா இப்படி நிரந்தர முதலமைச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக பேசினாங்களோ அதை மாதிரி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த பிறகு விஜய் அவர்கள் வந்து நிரந்தர முதலமைச்சராக இருக்குன்னு பேசியிருக்கிறாங்க. ஸோ அவங்க அதிமுக பாணியை அப்படியே தேவைக்கு பின்பற்றுறாங்க. அதிமுக எப்படி இருந்தாங்களோ அதே நிலைமை தான் அவங்க தேவைகள் தொடர்ந்து ஆசைப்படுறாங்க. ஆனால் இவங்க இணையும் போதே அந்த தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்தவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, நீங்கள் வந்து ஏற்கனவே சீனியராக இருக்கக்கூடிய ஆட்கள் தான், ஆனால் எங்கள் தேவைக்கு எவ்வளோ அதை கிட்டத்தட்ட விஜயோட நற்பணி மன்ற இயக்கமாக இருக்கும்போதே, விஜய் நற்பணி இயக்கமாக இருக்கும்போது இருந்தக்கூடிய நிர்வாகிகள் தான் இன்னைக்கு வந்து படிப்படியாக வளர்ந்து மாவட்ட செயலாளர்களாகவும் உரிய பதவிகள் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட இணைந்து செயல்படுங்க அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை இந்த சேர்ந்தவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அவங்களோட இணைந்து செயல்படுவோம், எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 2011 தேர்தலில் அதிமுகவுக்கு தமிழக வெற்றி கழகம், அது அப்போ விஜய் நற்பணி இயக்கத்தோட ஆதரவாளர்கள் தான் அந்த இயக்கத்தில் இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க, நாங்கள் அந்த நன்றியை மறக்க மாட்டோன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சின் போது பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பேப்பர் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து KP முனுசாமியும் ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறார். அவர் வந்து பல கட்சி மாறி வந்தவர் ஆதவர்ஜினான்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னென்ன தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அப்போ அதிமுகவிலும் அதே தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்களை எதிர்த்து தான் எங்களை ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அதே அதிமுக காரங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லாக தமிழக வெற்றி கழகத்தில் நடந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சொல்படி கிட்டத்தட்ட நாங்கள் 50% வந்துட்டோம், இன்னும் 90% அதிமுகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி தான் இணையும், அவங்க அந்த தங்களை அங்கே நினச்சிக்கிடுவாங்க. ஆக இவங்க என்ன அப்படின்னாங்கன்னா, அதிமுகன்னு ஒன்று இருக்க போகிறதில்ல, அது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகமாக மாறுன்ற மாதிரியான ஒரு டோன் அவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதை மாதிரி திமுகவில் எம்எல்ஏ ஒருத்தரும் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நடந்திருக்கிறாரு. தியாகராய நகர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி, கலைஞரோட பேரை கொண்டு அதே எம்எல்ஏ தன்னை வந்து இங்கே இணைச்சிக்கிட்டாங்க. தனக்கு உரிய மரியாதை கிடைக்கலன்ற மாதிரி ஒரு சின்ன தகவல் அவங்க கம்ப்ளைண்ட் புகார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அதிமுகவில் மட்டும் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ், அது மாதிரி IJK இந்திய ஜனநாயக கட்சி, அதுலேருந்தும் நிறைய பேர் வந்து தங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை இன்னைக்கு அனுப்பி விட்ட பட்டியல் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 310 பேர் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது இல்லாமல் அந்தந்த மாவட்டங்களில் நம்ம இணைப்பு விழா நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்படியே போச்சுன்னா இன்னும் அதிமுகன்றது தேவைக்காக மாறி போயின்னு சொல்லிட்டு
கே செங்கோட்டையன் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில திமுக இன்னைக்கு ஒரு இணைப்பு நடத்திருக்கிறாங்க. அதாவது பிற கட்சியிலிருந்து தங்களோட இணைந்தவங்களுக்கு சேர்ந்து திமுக இணைந்தவங்களுக்கான ஒரு விழாவை அண்ணா அறிவாலயத்தில் நடத்திருக்கிறாங்க. இந்த திமுக இணைப்பு விழாவில் என்ன பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக செங்கல்பட்டு தொகுதியில் போட்டிட்ட கஜேந்திரன் சொல்லிட்டு அவர் இன்னைக்கு வந்து திமுக தன்னை நினைச்சிருக்கிறாரு. ஏற்கனவே போன வாரம் ஆலந்தூர் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டிட்ட முன்னாள் எம்எல்ஏ, அதாவது முன்னாள் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த KPN வெங்கட்ராமன் அவர் வந்து திமுக தன்னை நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த தேவைக்கால சேர்ற அளவுக்கு திமுக ஆட்கள் சேர்றாங்களான்னு பார்த்தா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இன்னைக்கு முழுக்க அதிமுகவிலிருந்து காலி பண்ணி தேவைக்க கூட கலந்து வராங்க. அதே நேரத்தில் ஒரு டிஎம்கே தலைவர் மு.க.ஸ்டாலின் அவங்க தன்னுடைய இணைப்பாளர் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய ஆதரவுல தான் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு. நம்மளுடைய கூட்டணியில் இருந்தவங்க அங்க போய் சேரும் முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, அங்க போய் ஆதரவு கொடுக்கலாமான்னு. நான் ஜனநாயக ரீதியாக செயல்படுங்கன்னு சொல்லி அவங்க ஆதரவு கொடுத்துருக்கிறேன். அதாவது ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதன் வழியாக பிஜேபி வந்து கொல்லைப்புற வழியா தமிழ்நாட்டில் என்ட்ரி ஆகி கூடக்கூடாது, அதுக்காக நீங்க ஆதரவு தெரிவிக்கலாம் சொன்னேன். ஆக இன்னைக்கு நம்மளுடைய ஆதரவு தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா நாம அந்த ஆட்சி அப்படி விட்ட மாட்டோம், தேவைக்கா விரைவில் வீழ்த்திய தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த திமுக பற்றி இந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறின தலைவர்களே சில தகவல் சொன்னாங்க. என்ன ஒரே தகவல் தான், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தாங்க, அது தொடர்பு என்கிட்ட கேட்டாங்கலாம் சொன்னாங்க. விசிகவும் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ ஐஎம்எல் சொல்லியிருக்கிறாங்க, காங்கிரஸ் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மு.க.ஸ்டாலினோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எந்த விதமான பதிலும் சொல்லலைன்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது இது வரைக்கும். இப்போ நம்ம தேவைக்க பக்கம் போயிடும். தமிழக வெற்றி கழகத்தில் இந்த இணைஞ்சவங்க பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அதிமுகவில் 20 ஆண்டு 30 ஆண்டு 40 ஆண்டு பணியாற்ற எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க எப்படி தடாலடியாக உடனே இங்கே ஜாயின் பண்ணுறாங்க கேட்டால், நாங்கள் வந்து எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டு இங்கே வரல, எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் எங்களோட அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தணும், மக்களுக்காக செய்யணும், எங்களை நம்பி இருக்கிறவங்களை நம்ம பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் தான் நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்துருக்கிறோம், நாங்கள் எந்த பதவியும் எதிர்பார்த்து வரலன்னு சொல்லிட்டு அவங்க சேரும்போது ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எங்களை பார்த்துக்குங்க அப்படின்னு போது சரண்டர் ஆகிக்கிறாங்க டோட்டலாகவே. இதில் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு கட்சி இவ்வளோ காலம் இவங்களை அதிமுக இவங்களை வளர்த்தது, இவங்களை வந்து நல்ல ஒரு மக்கள் அறிவுப்படுத்தின ஒரு கட்சி இன்னைக்கு சோர்ந்து இருக்கும்போது அதுக்கு தோல் கொடுத்து தூக்காம அந்த கட்சியை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி இந்த நாளைக்கு இதே ஒரு ஒன்றும் இல்லை, இந்த தமிழக வெற்றி கழகம் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ புதுசாக இன்னொரு இயக்கம், இப்போ அண்ணாமலை ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அது கட்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு தேவைக்காக்கும் அண்ணாமலைக்குமே ஒரு எதிர்ப்பு வரக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதாவது அரசியல் சூழல் எப்படினாலும் மாறலாம். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, இப்போ தேவைக்காக இவங்க ஜாயின் பண்ணவங்க நாளைக்கு புதுசாக ஒரு கட்சி ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு சொல்லி ஒன்று பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த கட்சியை நாளைக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் வந்து விஜய் கட்சி மாதிரி அது ஒரு பெரிய லெவலில் வந்துச்சு, யாரும் எதிர்பார்க்க முடியல, திடீர்னு அதுக்கு ஆட்சி அமைச்சான்னு உடனே அந்த கட்சிக்கு தாவிடுவாங்களா? ஸோ ஒரு கட்சியில் வந்து இன்னொரு அணிலேருந்து வராங்க, இன்னொரு கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு சேர வராங்க அப்படின்னா, சேர்க்கக்கூடிய கட்சியோட தலைமை ரொம்ப யோசிக்க தான் சேர்க்கணும். ஏன்னா அந்த கட்சிக்கு குழி பொறிச்சு தான் இங்கே வராங்க, நாளைக்கு நம்மளை குளிக்க பொறிக்க மாட்டாங்களா அப்படின்ற சின்ன தகவலை அவங்களும் யோசிக்க செய்யணும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை இதை பற்றி யோசிச்சா நல்லா இருக்குன்றது தான் எங்களுடைய தாழ்வான கருத்து. இது போல தொடர்ந்து பல வீடியோக்களை டிஎன் டாக்ஸ்ல பாருங்க, பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.